பிரான்சில் இதுவரை உணவுப் பொருட்களின் விலை உயர்வு பெரிய அளவில் பாதிக்கவில்லை என்றாலும் விரைவில் விலை உயரக்கூடும் என்று சந்தை ஆராய்ச்சி நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. சீகனா நிறுவனத்திற்கு அமைய உணவு பணவீக்கம் தற்போது 0.3% மட்டுமே உள்ளது. எனினும் சில்லறை வர்த்தக துறையில் உட்பட்டாளர்களும் விநியோகஸ்தர்களும் இடையே பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. இதனால் எதிர்வரும் மாதங்களில் உணவுப் பொருட்களின் விலை மொத்தமாக 4 முதல் 5% வரை அதிகரிக்கக்கூடும் என்று நுகர்வோர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த விலை உயர்வுக்கு பிரதான காரணங்களாக பிளாஸ்டிக் மற்றும் போக்குவரத்து செலவுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. போத்தல்கள் மற்றும் உணவுப் பொட்டலங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் PET பிளாஸ்டிக்கின் விலை வெறும் 4 வாரங்களில் 50% வரை உயர்ந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல்கள் மற்றும் போக்குவரத்து சிக்கல்களால் உலகளாவிய விநியோக சங்கிலி கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஆசியாவில் உற்பத்தியாகும் பொருட்கள் ஐரோப்பாவிற்கு செல்வதில் தாமதமும் கூடுதல் செலவும் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக முன்னணி நிறுவனங்களின் விலை உயர்வை வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்ல வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளன. இதனால் பிரான்ஸ் அரசு விதித்துள்ள வழக்கமான காலக்கெடுவை மீறி முன்கூட்டியே விலை பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. சில்லறை வர்த்தகர்கள் அதிகப்படியான விலை உயர்வை தவிர்க்க முயன்றாலும் இறுதியில் நுகர்வோரே இந்த விலை உயர்வின் தாக்கத்தை முழுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும் என துறைசார் நிபுணர்கள் கருதுகின்றனர்.